இது செலவு கொஞ்சம் கம்மியான வேலை தான். நான் வந்து இப்போ எனக்கு கிடைத்த தகவல் என்பது இந்த ஒரு டைம் ஒரு போறார் இல்லையா, சார்ட்டர் ஃபிளைட்ல போறார் இல்லையா, திருச்சி டு சென்னை 18 லட்ச ரூபாய் எவ்வளவு சொல்றாங்க? 28,65,000. 28 லட்சம் ஒன் வே. ஒன் வே. ஓகே. ஸோ 2 வேக்கு 60 லட்சம் செலவாகுது. நம்ம வந்து ரொம்ப வேதனையான விஷயம் கேட்டீங்கன்னா, தன்னுடைய பாதுகாப்பிற்காக ஒரு முறை 60 லட்சம் பயன்படுத்தும் ஒரு தலைவர் மக்களின் பாதுகாப்பிற்காக ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் கூட வாங்கி கொடுக்கல கடைசி வரைக்கும். நீங்க 60 லட்சம்லாம் வேணாம், ஒரு 60,000 எவ்வளோ வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்கலாம். நீங்கள் மொபைல் டாய்லெட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சிருக்கலாம், எவ்வளவோ வேலை பண்ணியிருக்கலாம். அவருடைய பாதுகாப்பு அவருக்கு முக்கியம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஸோ அதை விட கம்பேர் பண்ணும்போது தன்னுடைய சொந்த ஹெலிகாப்டர் போது செலவுகள் வந்து குறைவாக இருக்கலாம். எனக்கு நல்ல ஐடியா கூட, தயவுசெய்து போங்க, இந்த மாதிரி ரோட் ஷோலாம் பண்ணாமல் அந்தந்த ஊர்களில் இருக்கிற ஹெலிபேட் இருந்துச்சுன்னா ஹெலிபேட்டில் நின்று அங்கே நின்று மக்களை இன்னும் சொல்ல போனால் பைபாஸ்க்கே போயிடுங்க. நான் எல்லா தலைவர்களுமே சொல்கிறேன், ஊருக்குள்ளே தயவுசெய்து, ஊருக்கு வந்து மக்கள் வாழ்கிற பகுதி, எந்த அரசியல் தலைவரும் இவங்க ஊருக்குள்ளே வராதிங்க. ஃபுல்லாக பேனரை போட்டு அடைச்சிக்கிட்டு ஆம்புலன்ஸ் போக விடாமல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஆம்புலன்ஸ் கதை சொல்கிறது எதுவுமே இல்லாமல் எல்லோருக்குமான பகுதி வந்து பைபாஸ் சாலை. பைபாஸ் சாலையில் பெரிய பெரிய கிரவுண்ட் இருக்குது. கிரவுண்ட்ஸில் நீங்கள் அது என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, கிரவுண்ட், நீங்கள் பொதுக்கூட்டம் சொல்லுங்கள், மக்கள் சந்திப்புன்னு வச்சுங்க, அந்த மாதிரி போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். அது நல்ல ஐடியாவே இருக்கும். ஏன்னா இன்னொன்று இவர் யோசிப்பார், ஏன்னா மறுபடியும் வண்டி வருது, யாராவது ஒருத்தர் வந்து உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு, இல்லை உங்களை துரத்திட்டே வர்றாங்க, இதெல்லாம் சிக்கலாக இருந்தாலும் அவருக்கு ஒரு மனசில் பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும்ல, அது தேவையில்லாத ஒன்று தான். இது சிறப்பான ஒன்று. ஆனால் இவர் எங்கே வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு காவல்துறை இன்னும் கூடுதலாக பாதுகாப்பு, நான் இப்போ சொல்கிறேன், இப்போ எனக்கு தெரிஞ்சவரை எந்த குறைபாடுகளும் இல்லை, இன்னும் கூடுதல் கவனத்தோட காவல்துறையும் செயல்படுவாங்க தான் பார்க்குறேன்.